சீமான் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி என்ற முறையில் நான் சொல்லுவதை மனம் கூர்ந்து கவனிங்கள். இதயத்தோட அதை ஞாபகப்படுத்தி அதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி நிறைய எனக்கு ஊடக மொழிகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் திட்டுறதுனால உங்கள் ஓட்டு சிதறதுங்க. ஆச்சுங்களா? தம்பி என்ற மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ திட்டுங்களோ அவ்வளோ ஓட்டுன்னு பேக் அடிக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நான் அடக்கி வாய் அடக்கி கொஞ்சம் பேசுனீங்கன்னா செருப்பில் அடிப்பேன், அதில் அடிப்பேன், மாற பொருள் இதை பொருள் இதெல்லாம் கொஞ்சம் பேசாதீங்க. அவங்க செஞ்சதை சொல்லுங்கள், செய்யாததை தப்புன்னு சொல்லிடுங்க. வேறு காரணமாக ஸ்பீடாக பேசுங்க, ஸ்பீடு நான் குறைஞ்ச வரல. ஆனால் அந்த திட்டுறதை மட்டும் அவங்களும் கிட்டத்தட்ட சர்வீஸில் தான் வந்திருக்காங்க. அவங்க 1000 தப்பு செஞ்சால் கூட அவங்க தப்பு தான் செய்வாங்க. நம்ம வாயால் சொல்லி தான் திருத்தணும். ஆடுற மாட்டை ஆடி கறந்தாலும் பாடுற மாட்டை பாடி தான் கிடக்கணும். ஆச்சா, நம்ம எப்படி திட்டாலும் வளர்க்க முடியாது, நாய் வேற நிறுத்த முடியாது. அது அப்படி தான் இருக்கும். நம்ம மாறிக்கிட்டு மக்களை கவரணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தாய்ப்புறமே நன்றிகையுள்ள மிருகமாக மாறாமல் மனிதனாக மாறுங்கள். எதாவது நீங்கள் பேசுகிற சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்ட் பேசுனீங்களா தமிழ்நாட்டு ஓட்டில் 75% நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 10 தொகுதி தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு ஊடகத்தில் வருது. ஆனால் நீங்கள் ஒரு 50 தொகுதி ஜெயிக்கணும். ஏன்னா தனிச்சு நிற்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறது? 40 லட்சம் ஓட்டு வருது, இந்த டீம் 60 லட்சம் ஓட்டு வரும். ஆனால் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க. மக்கள்லாம் உங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க, விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்க. விஜய் உதவி பண்ணுவார், அண்ணாமலை உதவி பண்ணுவார். நீங்களும் உதவி செய்யணுங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது எலெக்ஷன்ல மும்மூர்த்திகளை கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டோம்னா எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. அப்புறம் கட்சி மாறப்போவதில்லை. அதனால் நீங்கள் திறந்தோறும் அருமையாக பேசுங்க. ஆனால் இந்த காரஞ்சாரமும் பேசாதீங்க, மனுஷன் திட்டாதீங்க. ஆச்சு, அதனால தான் உங்களோட எல்லாமே நல்லா தான் சொல்கிறாங்க மக்கள். திட்டுறதை மட்டும் எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க மக்கள் நிறைய பேர். அதனால் திட்ட வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் நாணயமாக பேசுங்க, மரியாதையோடு பேசுங்க. திட்டினோம்னா நமக்கு ஓட்டு வந்து சிதறுது. அப்புறம் எம்எல்ஏ சீட்டுக்கு நமக்கு சான்ஸ் கிடையாது. ஓட்டு வாங்கி என்ன பண்ணுறது? 40 லட்சம் வாங்க, 60 லட்சம் வாங்கி என்ன பண்ணுறது? ஜெயிக்கணும். இல்லை, ஆட்சியில் வந்து கேண்டிடேட்டை நிற்க வச்சு நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு சீட்டை பிடிச்சி நம்ம கோட்டைக்குள்ளே நுழையணும். செங்கலை அண்ணாமலை சொன்னார், ஒவ்வொரு செங்கலையும் உருவுன்னு சொன்னார்ல, அது மாதிரி நீங்கள் ஒரு 50 செங்கலை உருவுங்க. எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 50 செங்கலை உருவணும்னா அந்த அறிவாலயம் கீழே விழுந்துடும். ஆச்சா, அதனால நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடுத்தது, நீங்கள் கட்சியில் பணம் செலவு பண்ணுறதுக்கு முடியலைன்னா அண்ணாமலை ஐடியா கேட்டுங்க, கூட்டணிக்க. தனிச்சு நின்னோம்னா எந்த காலத்துலையும் நம்மளால் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில். அது மாற்றம் 2027 தான் தெரியும். ஆகையினால பணம் உங்களுக்கு கட்சியில் செலவு பண்ணுறதுக்கு, கேண்டிடேட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு, கட் அவுட் போடுறதுக்கு, போக்குவரத்து செலவு, வண்டி வாகனங்கள், இதுக்கெல்லாம் செலவு நிறைய இருக்குதுங்க. இந்த அளவுக்கு பணம் உங்கள்கிட்ட இல்லை. அதனால் விஜய் கூட விற்றுக்கிட்டு தான் செலவு பண்ணுறாரு. நீங்கள் வாயிலே ஜெயிக்கணும்னா முடியாதுங்க. தமிழ்நாட்டை அவ்வளோ சீக்கிரமாக கவுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணியோடு சேரணும். 3 கூட்டணி இருக்குது, உங்களுக்கு தெரியுது. இந்த 3 கூட்டணி யாராருன்னா விஜய், அண்ணாமலை, நீங்கள் ஒன்று. இந்த 3 பேர் ஒன்றா சேருங்க. அவங்க மூலியமா உதவி கேட்டு நீங்கள் கூட்டணியில் போட்டுக்க. தனிச்சு நிற்காதீங்க. கடைசியிலேருந்து உங்களுக்கு டைம் இருக்குதுங்க. நீங்கள் 3 பேர் ஒன்றா சேருங்க. ஓட்டை செதறடிக்கிறதுக்கு தான் அவங்க வச்சுருக்குறாங்க கட்சியிலலாம். இந்த டீப்பை நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா ஓட்டு செலுத்தினா எவனும் ஜெயிக்க மாட்டாங்க. ஓட்டு செதறும், வீணாக போயிடும் பேர். நீங்கள் இம்யூனிட்டி டைம் இருக்குது, 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளைக்குள்ள நீங்கள் ஏதாவது கூட்டணியை சப்போர்ட் பண்ணி பேசுங்க. ஒன்று சீமானை சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் தனித்துலாம் எந்த காலத்துக்கும் ஜெயிக்க முடியாது. எழுதித்தான் ஆச்சுங்களா? இது உங்களுக்கு தம்பி என்ற முறையில் நான் சொல்கிறேன். ஆச்சா, நீங்கள் தயவு கூர்ந்து யோசிக்க. கொஞ்சம் சினிமா ஆக்டர்ஸ்னா எல்லாருமே சினிமா ஆக்டர் ஆக முடியாது. சரத்குமார் கட்சி அழைச்சிட்டாரு, இப்போ அங்கே போனார், இங்கே போனார், கடைசியில் பிஜேபியும் போயிட்டாரு. அதனால் நீங்கள்லாம் நான் மனசில் நினைக்கும்போது நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஜெயிக்கணும்னா சாதாரண கிடையாதுங்க. எனக்கு தெரியும் இவ்வளோ ஜெயிக்க முடியாது. ஓட்டு தான் வாங்க முடியும். அது ஓட்டில் நோட்டு கொடுக்குறேன் வாங்கி போயிடுவேன். நீங்களும் நோட்டு கொடுத்தா தான் ஓட்டு கிடைக்கும்.
எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு காட்டுங்க. நீங்க 40 லட்சம் ஓட்டு வாங்கும்போது ஒரு 10 எம்எல்ஏ நின்று காட்டுங்க. ஒரு தொகுதிக்கு வந்து 2 லட்சம் பேர் இருக்காங்க. 40 லட்சத்துக்கு 20 எம்எல்ஏ வர்றாங்க. ஏன்னா 30 எம்எல்ஏ வர்றாங்க. ஒட்லேச்சு வேண்டாம், ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒத்துக்கிறவங்க பார்த்து நீ சும்மா ஓட்டை சேரடிக்கிறதுக்கு அந்த கட்சியில் சேர்ந்து இதை சேர்ந்து ஓட்டை சேரடிக்காதீங்க. தயவு கூர்ந்து அன்போடு மரியாதையோடு நான் சொல்லிக் கொள்வதை கடைபிடித்து வெற்றி அடை செய்யுமாறு வணிகன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். தீமா வாழ்க. சிவனான நாளைக்கு